ஓம் நமோ வெங்கடேஷாய். திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸோடு சேர்த்து கீழ் திருப்பதியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தங்குறதுக்கு லார்ஜஸ்ட் குறிப்பாக சிங்கிள் பர்சன் தங்குறதுக்கு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். கீழ் திருப்பதியில் ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன் டோக்கன் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் மொத்தமாக சேர்த்து 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீந்துருச்சு. திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் நேற்று நைட்டு 12 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த டோக்கன்ஸும் 1.5 மணி போல் தீந்துருச்சு. டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் சாயந்தரம் 7 மணிக்கெல்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நைட்டு 12 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி மறுநாள் தரிசனத்துக்கு தான் கீழ் திருப்பதியில் டோக்கன் கொடுக்குறாங்க. இதில் ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறீங்கன்னா வாங்கின அன்னைக்கே அனுமதிக்கப்படுற டைமில் 2 நடைபாதைகளில் எதில் வேணாலும் நம்ம நடந்தும் போகலாம், கார் ஜீப் பஸ்லேயும் போகலாம். தரிசனம் அடுத்த நாள் இருக்கும். பூதேவி காம்ப்ளெக்ஸில் நைட்டு 12 மணிக்கு டோக்கன் வாங்குறீங்கன்னா அன்னைக்கு நம்ம நடக்க முடியாது. அதற்கு அடுத்த நாள் ஸ்ரீவாரிமெட்டு வழியாக நடந்து போகலாம். போகிற வழியில் 1200 படிக்கிட்ட கவுண்டர் இருக்கும். அங்கே திவ்ய தர்ஷன் டோக்கனை காமிச்சு ஸ்கேன் பண்ணால் தான் சுவாமி தர்சனத்துக்கு அனுமதிப்பாங்க. 2 நடைபாதைகள்லையும் டோக்கன்ஸ் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்சனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்கறதுக்கு 4லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். 300 ரூபாய் தர்சனம், வர்ச்சுவல் சேவா தர்சனம். நேற்று 1.5 மணி நேரத்துலேயே சுவாமி தர்சனம் பார்த்தோம் அப்படின்னாங்க. இருந்தாலும் சுவாமி தர்சனம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து 2லேருந்து 5 மணி நேரம் ஆகலாம். டோக்கன் தர்சனத்தில் கூட நேற்று சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணினாங்க. முந்தானேற்று நைட்டு கவுண்டர் ஓப்பன் பண்ணி கொடுக்குறப்போ நேற்று மத்தியானம் 12 மணி ஸ்லாட் டோக்கன் கிடச்சிது. நேற்று காலையில் 7:15 மணி போல் ATGH சர்க்கிளில் ஜாயின் பண்ணி 1 மணி போல் நேற்று மத்தியானம் சுவாமி தர்சனம் நல்லா பொறுமையாக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வ தர்ஷனத்தில் சுவாமி தர்சனம் பார்க்குறதுக்கு 20 மணி நேரம் ஆகலாம். அந்த லைனில் கூட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் டோக்கன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகேனா அப்படியே கண்டினியூஸாக கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வரலாம். இல்லைன்னு டோக்கனை வாங்கி ஸ்கேன் செய்துட்டு வெளியில் வந்துடலாம். ரீஎன்ட்ரி பாயிண்டில் லட்டு கவுண்டருக்கு பேக் சைடில் என்ட்ரி பாயிண்ட் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணி கம்ஃபர்டபுளாக சுவாமி தர்சனம் பார்த்துட்டு வந்துடலாம். டோக்கன் கொடுக்குறவர்கிட்ட கேட்டு பாருங்கள் அடுத்து எத்தனை மணிக்கு ரீஎன்ட்ரி பாயிண்டில் ஜாயின் பண்ணிக்கலான்ட்டு. இல்லைனா உங்கள் டோக்கன்லேயே டைம் ஸ்லாட் போட்டிருப்பாங்க, அதுலேருந்து ஒரு 1 hour பிஃபோர் ஜாயின் பண்ணிக்கலாம். ரீஎன்ட்ரி பாயிண்ட்டில் லக்கேஜ் அண்ட் மொபைல் டெபாசிட் கவுண்டர் கிடையாது. டெய்லி காலையில் 9 மணி போல் ஆன்லைனில் ஸ்ரீவாணி VIP பிரேக் தர்ஷன் கரண்ட் டேட் டிக்கெட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சீக்கிரன் படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். அண்ட் ஆஃப்லைன் ரூம்ஸ் திருமலா CR ரூம் புக்கிங் ஆஃபீஸில் டெய்லி கொடுக்குறாங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி. கீழ் திருப்பதினா விஷ்ணு நிவாசத்தில் கொடுக்குறாங்க. ஃப்யூச்சர் டேட் அட்வான்ஸ் VIP பிரேக் தர்ஷனுக்கு டொனேஷன் பே பண்ணோம்ல, அது இப்போ அதர் ட்ரஸ்ட்டில் இருக்குது. இப்போதைக்கு டொனேஷன் பே பண்ணுற மாதிரி மட்டும் இருக்குது. ஏன்னா ஜென்ரலாக நம்ம டொனேஷன் பே பண்ணுறப்ப ஆதார் டீடைல்ஸ் எல்லாம் கொடுப்போம். அது எனேபிள் பண்ணுவாங்களா இல்லை அப்படியே தான் புக்கிங் இருக்குமா அப்படிங்கிறது ஜூன் 10ஆம் தேதிக்குள்ளார தெரிய வந்துடும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி டொனேஷன் பே பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செப்டம்பருக்கு பே பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க டொனேஷன் பே பண்ண அப்படின்னா ஜூன் 10ஆம் தேதி ஸ்டேட்டஸ் தெரிஞ்சுக்கோங்க. அக்காமடேஷன் பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருக்கிறீங்க குறைஞ்சது 2 பேருக்கு அப்படின்னா, ரூம் எதுவும் புக் பண்ணல வேணும்னா லாகின் செய்து அப்பப்போ திருப்பதி லொக்கேஷனில் செக் பண்ணி பாருங்கள். புக்கிங் ஹிஸ்ட்ரி மூலமாக சில டைம் காமிக்குது, இருந்துச்சுன்னா நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுதான் பெஸ்ட் ஆப்ஷன். வேறு என்ன வழிகளில் கீழ் திருப்பதியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஸ்டே பண்ணலாம்? குறிப்பாக சிங்கிள் பர்சன் TTDயோட ரூம்ஸ் புக் பண்ண முடியாது. அவங்களுக்கு இப்போ சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசெண்டாக எனக்கு தெரிஞ்சவங்க ஸ்டே பண்ணிவிட்டு ஷேர் பண்ணது, கோவிந்தராஜ சுவாமி கோயிலில் ரத உற்சவம், அப்பளையகுண்டால அஷ்டதலபாத பத்மானதனா, ஸ்ரீனிவாச மங்காபுரமில் கல்யாணோற்சவம், திருச்சானூர் தாயார் கோயிலில் அபிஷேகம், திருமலையில் இலவச தரிசனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்கலாங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணிவிட்டு டிக்கெட் புக் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அக்காமடேஷன் புக் பண்ணல. அவங்க சிங்கிள் பர்சன் தான். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம் அது கிட்ட தான் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த லாட்ஜ் இருக்குது. அயோத்தியா லாட்ஜ் ரீசெண்டாக ரெனோவேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ பாத்ரூம்ஸாக இருக்கட்டும், ரூமாக இருக்கட்டும் நீட்டாக இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா 600 ரூபாய் இல்லை 700 ரூபாய் சொல்கிறாங்க. டிமாண்டுக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாய் 200 ரூபாய் கூட குறைச்சல் இருக்கும். இதே அவங்க மேக் மை ட்ரிப்பில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்களுக்கு 5 நாள் ஸ்டே பண்ணணும். 3 நாளைக்கு இந்த அயோத்தியா லாட்ஜில் தான் புக் பண்ணியிருந்தாங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஆன்லைன்லேயே. அது மாதிரி புக் பண்ணுறப்போ அவங்களுக்கு ஏதோ வக்கேஷன் கோடுன்னு ஒன்று காமிச்சது.
340 ரூபா கிட்ட தான் உங்களுக்கு பர் டே அமௌண்ட்டு மாதிரி வந்தது கால்குலேட் பண்ணுறப்போ. அடுத்து துர்கா ரெசிடென்சின்னு சொல்லிட்டு ஒரு இதில் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அவங்க. அதுவும் அப்படி தான் மேக் மை ட்ரிப்பில் தான் அவங்க புக் பண்ணுறப்போ ஆக்சுவலாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா 700 சொல்கிறாங்க. நான் நம்பர் இப்போ ஷேர் பண்ணிக்க, நீங்கள் உங்களுக்கு அந்த 700 ஓகேன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. பட் மேக் மை ட்ரிப்பில் அதுவும் கூப்பன் ஆஃபர்லாம் இருக்கும்போது புக் பண்ணிங்க 1 மந்த்துக்கு பிஃபோர் அப்படின்னா அமௌண்ட்டு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 350 ரூபா வருது. ஒரு 2-3 நாளைக்கு சேர்த்து புக் பண்ணுறப்போ அவங்க சிங்கிள் பர்சனாக தான் ஸ்டே பண்ணாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் பார்க்குற இந்த விசிட்டிங் கார்டெலாம் அப்பப்போ சப்ஸ்கிரைபர் ஸ்டே பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ணுறது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் நல்ல ரேட்டில் வேணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி லாட்ஜஸ் ட்ரை பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் திருச்சானூரில் இப்போ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல பண்ணிக்கலாம். ஏவிஆர் ரெசிடென்ஸில் இப்போ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிக்கிறதுக்கு அனுமதிக்கிறாங்க. 150 ரூபா போட்டிருக்காங்க. சன்னதி தெருவிலே இருக்குது. கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் பத்மாவதி ரெசிடென்சி இருக்குது, ராகவேந்திரா ரெசிடென்சி இருக்குது. இதெல்லாம் திருச்சானூரில் சொல்கிறேன். பட்டு ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசத்துக்கிட்ட அயோத்தியா லாட்ஜ் துர்கா ரெசிடென்சின்னு ஸ்டே பண்ணிவிட்டு வந்து ஷேர் பண்ணாங்க சிங்கிள் பர்சனாக. அவங்க மேக் மை ட்ரிப் மூலமாக தான் புக் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி புக் பண்ணுறப்போ ஏதோ கூப்பன் ஆஃபர் யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு 350 ரூபா தான் வந்துச்சு. பட் நீங்கள் ஃபோன் பண்ணி புக் பண்ணுறீங்க, இல்லை நேரில் போய் புக் பண்ணுறீங்கன்னா கூட நேரில் கூட 100 ரூபா குறைச்சிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி கேட்குறப்போ 600 700 சொல்கிறாங்க. சிங்கிளாகவும் நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் 2 பர்சனும் ஸ்டே பண்ணிக்கலாம். டீட்டெயில்ஸ் நான் நம்பர் ஷேர் பண்ணியிருக்கேன்ல, அதை நோட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்க்குறதெல்லாம் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். இது கீழ் திருப்பதி அண்ட் திருச்சானூரில் ஸ்டே பண்ணுறதுக்கு உண்டான பிளேசஸ். திருச்சானூருக்கு போயிட்டீங்கன்னா ரெஃப்ரெஷ்க்கு மட்டும் 100 ரூபா 150 ரூபான்ட்டு ஏவிஆர் ரெசிடென்சி இருக்குது, சூர்யா கிராண்ட் இருக்குது. ப்ரைவேட்டில் சொல்கிறேன். இல்லை வெறும் பாத்ரூம் மட்டும் போதும் அப்படின்னா குளிக்கிறதுக்கு 30 ரூபாய்க்கு கல்யாண மண்டபம்லாம் இருக்குது. தங்குறதுக்குன்னா உங்களுக்கு நான் ஏசி 800 ரூபா கிட்ட வந்துடும், ஏசி 1500 ரூபா கிட்ட சொல்லுவாங்க. திருச்சானூர் சன்னதி தெருவில் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் திருச்சானூர் விசிட்டிங் கார்ட்ஸ். பட் ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணது ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட இருக்கிற விஷ்ணு நிவாசத்துக்கிட்ட அயோத்தியா லாட்ஜும் துர்கா ரெசிடென்ஸ்லேயும் ஸ்டே பண்ணிவிட்டு வந்தவங்க ஷேர் பண்ணாங்க. ப்ரைவேட் லாட்ஜஸ் நான் திருப்பதியில் ஸ்டே பண்ணதில்லை, திருச்சானூரில் ஸ்டே பண்ணியிருக்கேன். ஸோ அவங்க ஸ்டே பண்ணிவிட்டு வந்து ரூமெல்லாம் ரெனோவேஷன் பண்ணி நீட்டாக இருக்குது. குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, டைல்ஸ் எல்லாம் புதுசாக போட்டுக்கிறதுனால நல்லா இருக்குது. குறிப்பாக அவங்க சிங்கிள் பர்சனாக போனதுனால அது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. நான் மேக் மை ட்ரிப்பில் 1 மந்த்துக்கு பிஃபோர் புக் பண்ணிக்கிட்டதுனால அப்படின்னாங்க. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. திருமலாலாம் ஆஃப்லைன் ரூம்ஸ்னால் சிஆர்வர் ரூம் புக்கிங் ஆஃபீஸில் கொடுக்குறது. அதுக்கடுத்து ப்ரைவேட் மட்ஸ் இருக்குது, பெய்டு லாக்கஸ் ப்ரைவேட் மட்டில் இருக்குது. நிறைய இன்ஃபர்மேஷன் அதை பற்றி ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். வேறு ஏதாவது கீழ் திருப்பதியில் நீங்கள் ஸ்டே பண்ணியிருக்கிறீங்க, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் டெய்லியும் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். நீங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் தரிசனத்துக்கு போகிறப்போ எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.